ஏபிஎஸ் சோலாட்டுக்கு கொடைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்ததுக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 HP மோட்ரு, டெக்ஸ்மோ மோட்ரு, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்ரு தான் இந்த போர்வெல்லில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதில் என்ன நம்ம வித்தியாசமாக செஞ்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து சோலார் பண்ணுறீங்களா, என்கிட்ட 2 HP மோட்ரு இருக்குது, சிங்கிள் பேஸ் மோட்ரு, அதுக்கு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கிட்டேருந்து வர முதல் பதில், இல்லைங்க சோலாரில் வந்து சிங்கிள் பேஸ் மோட்ரு ஓட்ட முடியாது, அது சாத்தியம் இல்லை, மோட்ரு மாற்றி தரோம், உங்களுக்கு கோயம்புத்தூர் மோட்டராக போட்டு தரோம், இல்லை வேறு ஏதாவது டிசி மோட்டராக போட்டுக்கோங்க, நல்லா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களோட விருப்பமே, அவங்கக்கிட்ட அந்த மோட்ரு வந்து 2 வருஷமோ 3 வருஷமோ ஓடிட்டு இருந்திருக்கும். அது எப்படி மாற்றுறது, அதுதான் நல்லா ஓடிட்டுருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. அதுக்கான ஒரு மாற்று வீடியோ தான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, சிங்கிள் பேஸ் மோட்ரு ஓட்ட முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கு தகுந்த டிரைவு டிசைன் பண்ணணும், அதுதான் முக்கியம். மொத்தமாக டிசி மோட்ரு போடுறேன், ஏசி மோட்ரு போடுறேன், இல்லை கரண்ட் மோட்ரு வேறு வாங்கி தரேன், 3 பேஸ் மோட்ரு வாங்கி தரேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் ப்ரோக்ராம் தான். அதுக்குன்னு தகுந்த டிரைவு செலக்ட் பண்ணணும், அதுக்குன்னு தகுந்த ஆம்ஸை செலக்ட் பண்ணணும். இவ்வளோ தான் வித்தியாசம். இது வந்து 7 பேனல்லையும் ஓட்டலாம், 9 பேனல்லையும் ஓட்டலாம். 9 பேனலில் ஓடும் போது டல்லாக இருந்தாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கும். அதனால் பயமே இல்லாமல் தாராளமாக சிங்கிள் பேஸ் மோட்ரு யார் யார் வச்சுருக்கிறீங்களோ, 2 HPயோ இல்லை 3 HP யார் யார் வச்சுருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் சிங்கிள் பேஸ் மோட்டரவே என்னால் சோலாராக மாற்றி தர முடியும். உங்கள் கிட்டே இருக்க டெக்ஸ்மோ மோட்ரு இல்லை சிஆர்ஐ பம்பு எதுவாக இருந்தாலும் நம்மளால் சோலார் பண்ணி தர முடியும். நீங்கள் சிங்கிள் பேஸ் மோட்ரு வாங்கிட்டுருப்பீங்க, ஜென்ரேட்டர் போட்டு எரிச்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் போகட்டு விடுங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டோம் சார், யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற தகவல்லாம் வேண்டாம். நம்ம பண்ணி தரலாம், நம்ம பண்ணி தரோம், நம்மளால் கண்டிப்பாக முடியும். அதனால் தாராளமாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சிங்கிள் பேஸ் மோட்ரு சோலார் மோட்டராக நான் என்னால் கன்வெர்ட் பண்ணி தர முடியும். உங்களோட மோட்டர்லேயே சோலார் அமைச்சு நம்மளால் சோலார் பண்ணி தர முடியும். பாருங்கள், ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா INVT தான். ஆம்ஸ் அதிகமாக இருக்கிறதா பார்த்து வாங்கி நம்ம போட்டிருக்கிறோம். 5 ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறோம். தண்ணியோட ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அதான் நம்ம சோலார் எப்பவுமே மெதுவாக வந்துட்டு தான் ஸ்டார்ட் அப் வந்து அதிகமாக இருக்கும். ஈபியில் வந்ததை விட தண்ணி அதிகமாக வரதான் நம்ம கஸ்டமர் சொன்னார். இவர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, செங்கத்துலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காரு. யாருமே அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால, நம்மளால் பண்ணி தர முடியுன்றதுனால நம்ம வந்து தாராளமாக பண்ணி கொடுத்தோம். இது போல் வேணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.